Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் PINTREST அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக ஆப்குள்ளே போகலாம். pinterest.ca இந்த ஆப் மொபைலுக்கும் இருக்குது அண்ட் ஆல்சோ வெப்லையும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் என்ன யூஸ்ஃபுல்னஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவிட்டி, மோர் அண்ட் மோர் க்ரியேட்டிவிட்டி. அண்ட் ஒன் மோர் திங், கூகுளில் நமக்கு இந்த மாதிரி இமேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. பட் தைரியமாக Pinterestல வந்து சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற இமேஜஸ் அதை விட அதிகமாகவே கிடைக்கும். பிகாஸ் இதில் ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ZBrush நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ZBrushல கிரியேட் பண்ண மாடல், ஓகேவா? ஸோ இந்த மாடல் ரிலேட்டடாக வேறு எதுவும் மாடல்ஸ் இருக்குதா அப்படின்னு நான் செக் பண்ணோம் அப்படின்னா அது கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே போதும். அது ரிலேட்டடான மாடல்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். கேப்டன் மார்வல், ஐ திங்க் கேப்டன் மார்வல். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, அந்த இமேஜில் நம்ம ஹோவர் பண்ணுறப்போ அந்த வெப்சைட் நமக்கு தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டை டைப் பண்ணி தான் உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், இமேஜை டைரெக்டாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த வெப்சைட்டில் நமக்கு மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எப்படின்னா, அந்த இமேஜஸ் க்ரியேட் பண்ணது யார், எப்படி க்ரியேட் பண்ணாங்க, அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த மாடலை வாங்க முடியுமா வாங்க முடியாதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதுலேருந்து எடுத்துக்கலாம், கேதர் பண்ணிக்கலாம். தென் ஒன் மோர் திங், இதை நம்ம சேவும் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறது எப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 3 டாட்ஸ் இருக்கும், அதில் டவுன்லோட் இமேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். தென் அனதர் திங், நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்ம ஓன் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இதில் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் போர்டுன்ட்டு சொல்லிட்டு, அந்த போர்டில் போய் ZBrush சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா ZBrushல சேவ் ஆயிரும். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு போர்டு க்ரியேட் பண்ணோம், அதாவது இந்த மாதிரி போர்ட்ஸ் அது ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அந்த க்ரியேட் போர்டில் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிடலாம். தென் ZBrushல போய் நான் செக் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட இமேஜ் அதில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த இதுதான். தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இதில் நம்ம காசு ஜென்ரேட் பண்ணலாம், அப்படி மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. தென் க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரியேட்டிவிட்டிக்கு ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஓகே இதை எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு வுட் ப்ராஜெக்ட், ஓகேவா? ஒரு வுட் ப்ராஜெக்ட். இந்த வுட் ப்ராஜெக்ட்டு இதே மாதிரி நான் வேறு எதுவும் பண்ணலாமா? இது வந்து ஜஸ்ட் கார்போர்டில் பண்ணது, வெறும் கார்போர்டு தான். யூஸிங் ஆட்டோடெஸ்க் 1 2 3 சம்திங் அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. இது நான் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாடல் மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாடல்ஸையும் நம்ம இதில் வியூ பண்ணலாம். பிகாஸ் நம்ம எந்த இமேஜை சர்ச் பண்ணுறோமோ அது ரிலேட்டடான இமேஜஸ் தான் கீழே நமக்கு ஃபீட் ஆகிட்டே இருக்கும். லைக் எல்லா மீடியா மாதிரி தான் கீழே எல்லா வீடியோஸும் கீழே எல்லா இமேஜஸும் இந்த மாதிரி ஃபீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ இதில் தாறுமாறுமான க்ரியேட்டிவிட்டி நமக்கு ரொம்ப கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஆப் தான். தென் இதில் மணி ஜென்ரேட் பண்ணலாம். பட்டு இந்தியாவுக்கு இது சூட் ஆகுமா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரில. பட் இதில் மணி ஜென்ரேட் பண்ணலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் மோர் தென் 1000 or 10,000 வியூவர்ஸ் நமக்கு தேவைப்படும், ஃபாலோவர்ஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் இருக்குது, தேவையில்லை. ஸோ என்னோடய பின் ஐடி என்ன அப்படின்னா MPP கிரியேட்டரி அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டேக்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதெல்லாம் சேவ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் உங்கள் ஃபீல்டில் இருக்கும், செக் பண்ணிக்கலாம். தென் வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன்னா ஐடியாஸ். இப்போ நம்ம சேனல் மோஸ்ட்லி 3D பிரிண்டிங்ஸ் பற்றி தான் இருக்குது. ஸோ அது பற்றின ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துறேன். 3D பிரிண்டிங் ஐடியாஸ், ஓகேவா? 3D பிரிண்டிங் ஐடியாஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேரெக்டாக இதில் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீட் சாஃப்ட்வேர் நாலேஜ். பட் இதில் சர்ச் பண்ணாலே போதும், ஐடியாஸ் தாறுமாறமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஃப்ளவர் பாட். தென் இது பார்த்தீங்க அப்படின்னா பேபி. தென்
நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல்லுமே இது. தென் டி ஐடியாஸ். தென் இதில் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா மொபைல் கவர், தென் பெஞ்ச் வைஸ் கிளாம்பிங் அண்ட் பில்டிங் திங்ஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸ் அண்ட் கீ செயின்ஸ் மேக் பண்ணோம், சோப்பு டப்பா, தென் இயரிங்ஸ் அண்ட் 3D பிரிண்டர் லைத்து அண்ட் இது மியூசிக் க்ரியேட் பண்ணோம். இந்த இது பார்த்துருப்பீங்க. தென் ஹவு டு மேக் எ கன், இந்த மாதிரி எக்கச்சக்க ஐடியாஸ் இருக்குது. தென் லேம்ப் ஷேட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேம்ப் ஷேட்ஸ்க்கும் ஐடியாஸ் கிடைக்கும் இதில், அதையும் ட்ரை பண்ணுங்கள். தென் செஸ் போர்ட்ஸ் கிங்குன்னு எழுதியிருக்கு, ரூக் பிஷப் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் எழுதியிருக்கு. தென் ஃப்ளவர் அண்ட் எவ்ரிதிங், இந்த மாதிரி ஐடியாஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் ட்ரை பண்ணுங்கள். தென் டெம்ப்ளேட்டு, ஜுவல்லரி, அதில் சஜஷன் லிஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அந்த லிஸ்ட் படி நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3D பென் அப்படின்னு ஒன்று 3D பென் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அந்த 3D பென் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இதில் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்ஸ் நிறைய கிடைக்கும். நான் மோரோவர் எல்லா ஆப்ஷன்ஸையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கூகுளில் இந்த அளவுக்கு இமேஜஸ் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு கிடைக்காது. நான் கூகுளா பின்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்டால் நான் பின்ட்ரெஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் பின்ட்ரெஸ்ட்டில் தான் எக்கச்சக்க இமேஜஸ் ரோல் ஆகிட்டே இருக்கும். ஈவன் வீடியோ கூட போடலாம். தென் மார்க்கெட்டிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் இதுலேயும் ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஹைப்பாக ஆகலாம் நம்ம சைடு. பட் இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். see you on the next video. பாய், டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.